ரைட் அருமை சொல்லிக்கிட்டிங்களா உங்களுக்கு புது எபிசோட் கொண்டு வந்திருக்கேன் ஜேக்கு பிஎஃப்எஃப் தான். ஸோ நிறைய பேசினா இன்ட்ரோ கதையில இப்போ பார்த்துக்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இங்கே விட்டவங்க செம்ம சும்மா பயங்கரமாக வேறு லெவலில் ரெடி இருக்காங்க மின்னரை பார்த்து. ஸோ வேற என்ன நம்ம ஜேகே தான் அப்படியே ரெடியாக முடிச்சுட்டு அப்படியே அவன் ஸ்டெப்லேருந்து இறங்கி வரான். ஜேகே பாடிகார்ட்ட சொல்லிட்டு தான் போகிறான், எதுனாலும் கால் பண்ணும் புரியுதா, எனக்கு ஒன்று இந்த மோனே கன்னு எடுத்து போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன் புரியுதா. ஸோ ஜேகே இந்த மாதிரி பாடிகார்டை போட்டு செம்மையாக மாட்டிக்கிட்டு இருக்கோம். பயந்துட்டேன் ஆன்சர் பண்ணுறாங்க ஜேகேக்கு. ஓகே பாஸ், நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, நாங்கள் எதுனாலும் பிரச்சனை கால் பண்ணுறோம் பாஸ். சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாடிகார்டை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். காரை எடுத்துகிட்டு வீட்டில் இருந்து கிளம்பி போயிடுறான். ஜேகே தான் அவன் கார் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே ட்ராவல் ஆகிட்டு இருக்கான் ரொம்ப நேரமாக. இந்த சைடு ஜம்மன் ஒருத்தன்கிட்ட செம்மையாக திட்டு வாங்கிட்டு இருக்கான். பயங்கர திட்டு விழுகுது. ஸோ நம்ம ஜம்மன் அப்படியே நடந்து வந்திருப்பான். தெரியாமல் அவன் மேலே ட்ரிங்க்ஸை கொட்டினால என்ன தைரியம் தான் இப்படி கொட்டியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக போட்டு திட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ ஜம்மனும் ப்ளீஸ் தெரியாமல் பண்ணிட்டான், சாரி தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதை குறையாக கெஞ்சிக்கிட்டு இருக்கான் அந்த பர்சன்கிட்ட. இந்த சைடு நம்ம ஜேகே லெபுக்கு வந்து ரீச் ஆயிடான். அப்படியே காரை ஓரமாக பார்க் பண்ணிட்டு அவன் காரை விட்டு இறங்கிட்டு அப்படியே கிளப்புக்குள்ளே தான் என்ட்ரி ஆகுறான். ஸோ ஜேகேவும் பார்க்குறான், எதுக்கு இப்படின்னு கூட்டமாக நிற்கிறாங்க, வந்தாங்களா குடிச்சாங்களா எந்திரிச்சு போனாங்களான்னு இருக்க வேண்டியதானே, எதுக்கு இப்படி கூட்டமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்ன நடக்குதாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவம் வருது. இது ஜேகேவோட கிளப்பு. ஸோ இப்படி இருக்கிறத பார்த்துட்டு செம்ம காட்டாது. அப்படியே ஒரு வெயிட்டரை கூப்பிடுறான் ஜேகே தான். வெயிட்டர் ஏன் வாடா. சார் சொல்லுங்கள் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எதுக்கு அவங்க கூட்டமாக நிற்கிறாங்க? சார் அது வந்து ஒரு பையன் தெரியாமல் ட்ரிங்க்ஸு யார் மேலே கொட்டிட்டான் போல், அதனால ஸோ திட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு பையனை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெயிட்டர் எல்லாமே சொல்கிறான். ஸோ ஜேகேவும் கேட்டுட்டு அப்படியே செம்ம காண்டாகிறான். என்னது ஏமாமா தெரில சார். சரி ஓகே நானே பார்த்துக்குறேன், நீ போய் உன் வேலையை போய் கவனி. ஓகே சார். ஸோ வெயிட்டரும் அவன் வேலையை பார்க்க போயிடுறான். ஸோ நம்ம ஜேகே வந்துட்டு அந்த கூட்டத்துக்குள்ளே அப்படியே பார்க்குறான். ஸோ எல்லாருமே ஜேகே தான் பார்த்தோன்னு, ஐயோ பாஸு, ஐயோ இவர் இப்போ வந்தார், இப்படி இருக்கிறத பார்த்தா டென்ஷன் ஆவாரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதறடிச்சுட்டு எல்லாரும் அவங்கவுங்க பிளேஸ்க்கு போய் உட்காந்துடுறாங்க. ஒரு பர்சன் திட்டாத குறையாக திட்டிகிட்டு இருக்கான். ஸோ ஜிம்மனும் சாரி சார் தெரியாமல் பண்ணிட்டேன் சார் மினிச்சிடுங்க ப்ளீஸ் எனக்கு தெரியாமல் பண்ணிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சாத குறையாக கெஞ்சிக்கிட்டு இருக்கான். திரும்பவும் ஜம்மன் அவ்வளோ கெஞ்சுறான், ஆனால் அந்த பர்சன் கேட்குறதாவே இல்லை. ஸோ ஜேகேக்கு செம்ம காண்டாயிடுச்சு. அந்த பர்சன் டக்குன்னு ஜெம்மினை கை ஓங்கி அடிக்கிற மாதிரி போயிடுறான். ஸோ நம்ம ஜேகே தான் கையை பிடிச்சிடுறான். எவ்வளோ அவன் என் கையை பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனும் பார்க்குறான். கையை விடுறா குத்தா, நீ யார்றா நீனு? நான் அடிச்சே ஆகணும். அடிச்சே ஆகணுமா? எங்க அடி. ஸோ ஜிம்மனும் பார்க்குறான். ஸோ ஜிம்மன் பார்த்தோன்னே ஐயோ நல்ல வேலை இவன் வந்து காப்பாற்றினான், இல்லைன்னா என் உசுறு என்ன கதையாக இருப்போமோ, நல்ல வேலை ஏதோ கடவுள் வந்து காப்பாற்றுன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெமனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா நடக்க போகுது இங்கே, போச்சு இன்றைக்கி ஒரு பெரிய கலவரமே நடக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு எல்லோரும் அவங்களுக்குள்ளே பேசிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜேகே அந்த பர்சனை பார்த்துட்டு, இங்கே பாரு அவன் தான் எவ்வளோ சாரிறான், ஒரு தடவை மன்னிச்சு விட்டா என்ன எனக்கு என்ன அவ்வளோ பெரிய பிடிங்கி நினைப்பா, என்ன பெரிய ரோஜா நினைப்பா உன் மனசில் என்ன நினச்சிட்ருக்கா? இது யார் பிளப்புன்னு தெரியுமா? ஐயோ போச்சு, செத்தான் இன்னைக்கு சிவனாண்டி இவன், பேசாமல் போக வேண்டியதானே. அவதான் அந்த கெஞ்சாத குறையாக கெஞ்சுறான், இவன் கெஞ்சிட்டு இட்ஸ் ஓகே இன்னொரு தடவை இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போவானா, தேவையில்லாத எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். கை வேற ஓங்குறான், இன்னைக்கு இவன் கையை இருக்குமோ இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பர்சனுமே அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. பிளப்பில் இருக்கிறவங்க அடிக்கிற பர்சன் ஜிகே பார்த்துட்டு, இது யார் பிளப்பாக இருந்தான் எனக்கு என்ன, அவன் தப்பு பண்ணால் நான் அடித்தே ஆகணும். யார் பிளப்பாக இருந்தாலும் பரவாயில்லையா, இது என்னோட பிளப்பு,
நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, புரியுதா? ஓ, உன்னோட பிளப் நீ என்ன சொத்தில் எழுதி வச்சிருக்கியா, இல்லை பணத்தில் எழுதி வச்சிருக்கியா, இல்லை சொத்து பத்திரத்தில் எதுலையாவது எழுதி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே அப்படியே பேசிகிட்டே போகிறான் அந்த பர்சன். ஸோ ஜேகே செம்ம காண்டாது. ஜெமினோ பார்க்குறான். ஸோ அந்த பர்சன் பேசுகிறதையும் கேட்டுட்டு நம்ம ஜேகே பேசுகிறதையும் கேட்டுட்டு கன்ஃபியூஷனில் நிற்கிறான். என்ன இவன் எப்படி சொல்கிறான்? இவனோட பிளப்பா? அப்போ இவன் சொந்த பிளப்பா இது? ஆஹா, சரியான இடத்துல வந்து மாட்டிட்டோம் போல இருக்கே. இப்போ யாரும் வந்து காப்பாற்றுவா? ஐயோ, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாகவும் பயத்தோடையும் அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கான். ஜேகே அந்த பர்சனை பார்த்துட்டு, இங்கே பாரு, நீங்களாம் இப்படிலாம் பண்ணவே கூடாது, எனக்கு பிடிக்காது. உனக்கு பிடிக்காதுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவன் தப்பு பண்ணால் நான் அடிக்கணும். இங்கே பாரு, நான் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன், ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பி போயிடு. கண்ணு முன்னாடி நிற்காத. என்ன பயன்படுத்துறியா? இந்த பயப்பட ஊட்டுறதுக்கெல்லாம் நாள் கிடையாது. நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், புரியுதா? இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ? என்னடா பண்ணிடுவ? என்ன பிடிங்கிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் பயங்கரமாக கோவமாக கத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஜேகே செம்ம காண்டாச்சு. என்னடா சொன்ன ஒத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கன்னை எடுத்து லோட் பண்ணி அப்படியே அவன் ஸ்டெஸ்ட்லேயே சுட்டுறான். ஸோ எல்லாருமே செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. அப்படியே செம்மன் அப்படியே பார்த்து செம்ம ஷாக்கு, பயமாயிருச்சு அவனுக்கு. பர்சன் அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு, ஏன்னா நீ பேசிடுற போதே ஷூட் பண்ணிட்டா? என்ன வலிக்குதா? என்ன ரொம்ப வலிக்குதா? எவ்வளோ பொறுமையாக பேசிகிட்டு என்ன ஓட்டமாக ஓடுற? என் பிளப்புக்கே வந்துட்டு நீ மொத்த பேரா நீ அடிக்கலாமா? அதுவும் என் பிளப்பில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் நீ அடிக்கலாம்னு நினச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, உசுரோட இருக்க மாட்டேன். உன்னை செஸ்டில் தாண்டி ஷூட் பண்ணேன், இல்லைன்னா உயிரோட புதைச்சிருவேன். இங்கேருந்து கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட திட்டிகிட்டு இருக்கான் அந்த பர்சன். அப்படியே நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு, உன்னை சும்மாவே விட மாட்டேன், உனக்கு இருக்கு. ஏய் மயிரே, டைலாக்லாம் பண்ணியிருக்காத இங்கே உட்காந்து. நான் உசுர போகிற நிலமையில இருக்க, போய் ஒரு அடியாக போய் சேர்ந்துட போகிறேன். போ, சீக்கிரம் போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரீட்மெண்ட் வரைய பாரு. இங்கே வந்து கிளம்புடா. இனிமேல் உன்னை இங்கே ஏதோ பார்த்தேன், எந்த பிளப்லையும் பார்த்தேன், உன்னை சாவடிச்சிருவேன். கிளம்புடா இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக மிரட்டி விட்டுறான் அந்த பர்சனும். அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு, போகிறேன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவமாக இந்த மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடறான் ஜேகே பிளப்லேருந்து. ஸோ ஜேகே செம்ம இரட்டிட்டு கோவத்தில் அந்த கன்னை வச்சுக்கிட்டு அப்படியே நிற்கிறான். ஜெமினுக்கு இதை பார்க்க ரொம்ப பயமாக இருக்கு. அப்படியே பயத்தோடு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன அப்படியே மனசுக்குள்ளே யோசிக்கிறான், என்னவன் இந்த ஒரு சின்ன தப்பு பண்ணதுக்கு டக்குன்னு கண்ணை எடுத்து ஷூட் பண்ணிட்டான். உசுறு கூட பார்க்க மாட்டேங்கிறான், உயிர் கூட பார்க்க மாட்டேங்கான், இவன் ஷூட் பண்ணிட்டான் நெஞ்சிலேயே. அத்தாடி, செம்ம ராக்கெட் பர்சன் போல இருக்கே. இவன் ஒரு மாஃபியாவாக இருக்குமோ? என்னென்ன இவனை பார்த்தாலே மாஃபியா மாதிரி தான் தெரியுது. இதில் என்ன சந்தேகம் ஜெமினா? என்னடா சந்தேகம் உனக்குதுல? நல்லா வசமாக நானே வந்து மாட்டிக்கிட்டேன் போல இருக்கே. இந்த பிளப்புக்கு வராமல் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடந்திருக்குமா? இவனுக்கும் அடிபட்டிருக்காது, எனக்கும் இந்த மாதிரி திட்டம் வந்திருக்காது. வந்ததுதான் தப்பு போல இருக்கு. ஜிம்மன் மனசுக்குள்ளே அப்படி பயந்துட்டு புலம்பிகிட்டு இருக்கான். அப்படியே அவனுக்குள்ளே பேசிக்கிட்டு புலம்பிட்டு அவ்வளோ கன்ஃபியூஷனோட பயத்தோடு நின்று இருக்கான். ஸோ ஜேகே ஜெமனை தான் பார்க்குறான். ஜெமனுக்கு லைட்டாக அள்ளு விடுது. என்னங்க நம்மளை பார்க்குறான், இவன் எதுக்கு நம்மளை பார்க்குறான்? ஒருவேளை நம்மளே ஷூட் பண்ணிடுவானோ? அத்தாடி, இவன்லேருந்து எப்படியா தப்பிக்கணும். கடவுளே, எனக்கு ஒரு வழியை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு நிற்கிறான். ஸோ ஜேகே ஜெமனை பார்த்துட்டு பேசுகிறான். டேய் தம்பி, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீ ஓகே தானே? இதான் அடி போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்டுக்கிட்டு இருக்கான். ஜெமினும் நல்ல வேலை கண்ணை எடுத்து ஷூட் பண்ணலையே, உசுறு போன உசுறு திரும்பின மாதிரி இருக்கு. இப்போ தான் பயந்தே போயிட்டேன். ஜெமினும் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், அது தெரியாமல் அது. சரி ஓகே, உன் பேர் என்ன? என் பேர் எதுக்கு? சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான். அது வந்து என்ன இவன் திடீர்னு பேர்லாம் கேட்குறான்.
தெரிஞ்சு வச்சுட்டு என்ன பண்ண போகிறான்? பிளாக்மெயில் பண்ண போகிறானா? வீட்டுக்கு வந்து நம்மளை கடத்தி எடுத்து கொண்டு போயிடுவானோ? ஐயோ, எதுக்கே அவன் பேர் கேட்டுக்கிட்டே இருக்கானே, இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் அவனுக்குள்ளே புலம்பிட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கான். ஸோ ஜேகே கேட்டுக்கிட்டே இருக்கான். டேய் தம்பி, உன்னை தான் கேட்குறேன், உன் பேர் என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? என் பேர் ஜெமன். ஓ, ஜெமன். ஜெமனா, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, யூ டேக் கேர். ஸோ ஜேகே இந்த மாதிரி ஜெமனை பார்த்து கேட்டோன்னே ஸோ ஜெமனும் எஸ் 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 ஐம் டேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் பயத்தோடு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ ஜேகே, ஏய் ஸ்டாப், ஒன்றும் இல்லை, ஓகே, பயப்பட வேணாம், ஓகே, ஒன்றும் இல்லை, லாஸ். ஜேகே இந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஜிமெனை. ஸோ ஜிமெனும் கொஞ்ச நேரத்தில் கவுண்ட் டவுன் ஆயிடுறான். ஸோ ஜேகே பார்த்துட்டு, என்னாச்சு ஜிமெனா, என்ன ரொம்ப பயந்துட்டியோ? ஆமாம், நான் ரொம்ப பயந்துட்டேன். நீங்கள் பண்ண காரியத்துக்கு எனக்கு அப்படியே பேச்சு மூச்சு இல்லாமல் உசுறு போயிட்டு திரும்பி இப்போ வந்த மாதிரி இருக்குது எனக்கு. அப்படி இருக்கேன், ரொம்பவே பயந்துட்டேன் நீங்கள் பண்ண காரியத்துக்கு. இட்ஸ் ஓகே ஜமான், கவுண்ட் டவுன், ஓகே, ஒன்றும் இல்லை. ஸோ அது முடிஞ்சு போச்சு பிரச்சனை, ஓகே, நீ பயப்படாத. ஸோ இப்போ போல நார்மலாக பார்க்கலாம். லாஸ். ஸோ ஜேகே அப்படியே ஜெமனை கவுண்ட் டவுன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ ஜெயிக்கணும் கொஞ்ச நேரத்தில் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடுறான். ஜேகேவை பார்த்துட்டு, பாஸ் நீங்கள் இது உங்களோட பிளப்பா? ஆமாம், இது என்னோட பிளப்பு தான். இது மட்டும் கிடையாது, ஸோ நிறைய பிளப்பு இருக்கிறதும் என்னோடது தான். எல்லா பிளப்பும் உங்களோட கண்ட்ரோல், உங்களோட பிளப்பா? ஆமாம், ஏன் என்னாச்சு? இல்லை, ஒன்றும் இல்லை, அது கேட்டேன் பாஸ். என்ன பாஸா? பாரு ஜமனா, நீ பாஸ்லாம் கூப்பிட வேணாம். அப்போ நான் எப்படி கூப்பிட்றது? என் பேர் ஜேகேன்னு கூப்பிடு, புரியுதா? ஜேகேவா? என்ன சொன்னீங்க? ஜேகேன்னு கூப்பிடுன்னு சொன்னேன். உங்கள் பேர் தான் ஜேகேவா? ஆமாம், என் பேர் தான் ஜேகே. நீங்கள் மாஃபியா தானே? எஸ், மாஃபியா கிங். என்னாச்சு? ஜிமினுக்கு இப்போ தான் எல்லாமே புரியுது. ஐயோடா, இது என்னடா கடவுளே, இது என்ன சோதனை, இப்படி ஒரு ஆள்கிட்ட மாட்டி விட்டியே, அதுவும் எவ்வளோ நேரமா? யார் பிள்ளைப்பிள்ள? அதுவும் கிங் மாஃபியா, ஜேகே மாஃபியா, உங்கள் பிள்ளைக்கு தான் வந்திருக்கேன். இப்போது பேசுகிறதும் ஜேகே கிங் மாஃபியாட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். என்னது இது? ஐயோ, உன் பொலமணி வேறு இருக்குமே, அது என்னது? தானே ஆடு வந்து புலிக்கிட்ட சிக்குமாவே, இது என்னடா தானே நானே வந்து புலிக்கிட்ட வந்து சிக்கிட்டேன் போல இருக்கே. ஜெம்மன் மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டு அவனுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜேகே ஜெம்மனை தான் கூப்பிட்றான். ஜெம்மனா, ஹேய் ஜெம்மனா, என்ன ஜேகே, என்னாச்சு? ஏதோ கேட்ட பேரை கேட்டோன்னா எப்படி ஷாக்காக இருக்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லையே. மீன் ஜேகே கிட்ட மழுப்பி பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ ஜேகேவும் என்னமோ பண்ணுற பார்த்துக்கிறேன், சரி எனக்கு வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன், ஓகே? போயிட்டு வாங்கோ, பத்திரமா போயிட்டு வாங்கோ, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சில மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ ஜேகே ஒன்றுமே புரியல, என்னடா அவன் பண்ணுறான், என்ன லூஸ் ஆகிட்டானா? சரி ஜெமனா, பாய், நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஜேகே ஜெமன்ட்ட சொல்லிட்டு ஜேகேவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். பிளப்பை விட்டு வெளியே வந்துடுறான். ஸோ அப்படியே கார் ஓப்பன் பண்ணி ஸோ ஊரில் போய் உட்காந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறான். இங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ அப்படியே ஜேகே தான் திரும்பவும் கார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்படியே கொஞ்ச நாள் லைஃப் போகுது. ஸோ நம்ம ஜெமன் காலேஜ் போனால் வீடு போனால் காலேஜ் அப்படி தான் இருப்பான். நம்ம ஜேகே எப்போவுமே பிஸி தான். ஸோ அவன் ஒர்க்கு வேலையில் ரொம்பவே பிஸியாக இருப்பான். பிளப்பில் போனால் அதாவது ஒரு சின்ன பிரச்சனை கூட நடக்கும். ஸோ நம்ம ஜேகே தான் தட்டி கேட்பான், என்னடா பண்ணுறீங்க அப்படின்ட்டு என் பிளப்பில் அப்படின்னு சொல்லிட்டு செம கோதில் தட்டி கேட்டுக்கிட்டு எல்லாத்தையும் அடித்து போட்டுருவான், இல்லை ஷூட் பண்ணிடுவான். ஸோ பெரிய ஆள்கிட்டலாம் போய் டீல்லாம் பேசிட்டு வருவான். ஸோ ஜேகேட்டையும் வந்து டீல் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேட்டே வந்து நிறைய பேர் பேசுவாங்க.
ஸோ ஜேகேவும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே எல்லாமே செஞ்சு பண்ணி கொடுப்பான். ஜேகேவோட வேலையே தான். ஸோ ரொம்ப பிஸியாக இருப்பான். ஸோ 2 பேர் லைஃப்பும் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஜேகே லைஃப்பும் ஜிமின் லைஃப்பும். இந்த சைடு நம்ம ஜம்மன் வீட்டில் தான் இருக்கான். அப்படியே செம டயர்டாக பெட்டில் படுத்திருக்கான். அப்படியே அவன் மொபைலை எடுத்து பார்க்குறான். பார்த்தா ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்குது. பார்த்தா ஜேகேவும் ஸோ ஜிம்மனும் 2 பேரும் க்ளோஸாக எடுத்திருக்காங்க. ஸோ அந்த பிக்கு ஸோ ப்ரொஃபைல் ஃபோட்டோவாக வச்சுருக்கான். ஸோ ஜேகே அப்படியே க்யூட்டாக அதில் ஸ்மைல் பண்ணிக்கிறத பார்த்துட்டு ஸோ ஜிம்மனுக்கு அதை பார்க்க ஐயோ இவ்வளோ அழகாக இருக்கானே, ஐயோ இவன் மட்டும் நேரில் வந்தால் நல்லாயிருக்கும், சரி ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்மனை ஜேகேக்கு தான் கால் பண்ணுறான். ஸோ நம்ம ஜேகேவை பார்த்துட்டு அட்டென்ட் பண்ணி பேசுகிறான். சொல்லு ஜம்மனா, என்ன ஜம்மனா கால் பண்ணியிருக்க, என்ன பண்ணிகிட்ருக்க, ஒருக்கு வேலை எல்லாம் பிஸியாக இருக்க போல், அது ஒரு சின்ன வேலை இருக்குது, நீ என்ன விஷயம், என்ன கால் பண்ணியிருக்க, அது நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், ஒரு ஃபோட்டோவை பார்த்தேன்னா அதான் நான் நேரில் பார்க்கணுன்னு தோணிக்கிட்டே இருக்கு என் மனசுக்கு. ஓ அவ்வளோதானா, அவ்வளோதானா இல்லை வேறு ஏதாவதா, டீ பொறுக்கி நாயே எப்போ பார்த்தாலும் நீ அந்த மைண்டே இருறா, என்ன பண்ணுறது, நீ கொடுத்த வரோம் அப்படி. நீ ஃபோனை வை, நான் தெரியாமல் கால் பண்ணிட்டேன், நான் கட் பண்ணுறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்மன் பயந்துட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். ஸோ இந்த சைடு நம்ம ஜேகே ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு ஸோ ஜம்மனை தான் நினச்சி பார்க்குறான். ஸோ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் தான். ஜம்மன் ஜேகே கிளப்புக்கு வந்திருப்பான். செம்ம போதையாக இருந்திருப்பான் ஜம்மன். அவனே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அங்கிட்டு இங்கிட்டு தள்ளாட்டிக்கிட்டு இருப்பான், நடந்து வர முடியாமல். ஸோ ஜேகே பார்த்துட்டு என்னது இங்கே வரான், என்ன இப்படி தள்ளாடிட்டு வரான், என்னாச்சு இவன், ஏய் ஜம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் போய் பிடிக்கிறான் ஜம்மனை. யார் இது, ஏய் நீ பார்க்க செம்ம இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் கிஸ் பண்ணியிருப்பான் ஜம்மனு. அவன் கண்ட்ரோலே இல்லை. ஸோ ஜேகே நல்லா பிடிச்சிருக்கான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் மெதுவாக ஜிம்மனை ரூமுக்கே கூட்டிகிட்டு போயிருப்பான். ஸோ பிளப் ரூமுக்கு தான் அப்படியே கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சுக்கிறான். ஸோ ஜம்மனு அப்படியே ஜேகே பிடிச்ச ஒரு இழுப்பான் பாருங்க. அப்படியே ஜேகேவும் கால் ஸ்லிப் ஆகி அப்படியே ஜிம்மன் மேலே போய் விழுக. ஸோ பாடி டச் ஆக அப்படியே 2 பேத்துக்குள்ள ஒரு ரொமான்ஸ் டீப்பாகவே நடந்திருக்கும். ஸோ ஜேகே அதை தான் இப்போ நான் நினச்சி பார்த்துருப்பான் ஃப்ளாஷ்பேக்காக ஜெமினி என்ன பண்ணான் அப்படின்ட்டு. கொஞ்ச நேரத்தில் ஜேகேவே ரியல் வந்துட்டு ஸோ ஃபோனை ஓரமாக வச்சுட்டு அவன் வாட்டிக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் லேட்டாப்பில் அவ்வளோ சீரியஸாகவே. சரி நம்ம ஜெம்மின் ஐயோ இதையே சொல்லி என்னை ரொம்ப இது பண்ணிகிட்ருக்கான் அந்த ஜேகே, இவன் மட்டும் நேரில் வரட்டும், இன்னைக்கு இருக்கும் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஷை ஆகிட்டு ஒரு பக்கம் களி ஊற்றிக்கிட்டு இருக்கான் ஜெம்மன். ஜேகே தான் மனசுக்குள்ளே அப்படியே புலம்பிகிட்டே அவனும் தூங்கிடுறான் ஜம்மன். மறுநாள் காலையில் விடியுது. ஸோ நம்ம ஜம்மன் அப்படியே இந்த சைடு திரும்பும்போது ஏதோ ஒன்று டச் ஆகுது, யார் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கண்ணை தொடர்ந்து பார்க்குறான். அப்படியே செம்ம ஷாக் ஆயிடான். ஜேகே நீயா, ஆமாம் நானே தான் ஜார்லிங், நானே தான் கோழி குஞ்சா, என்ன ரொம்ப மிஸ் பண்ண போல, நீ 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 எப்போ வந்த, நீ எப்படி வீட்டுக்குள்ளே, என்னாச்சு பதட்டமாக்காத, ஏன் பயப்படுற, நான் உன் பாய் ஃப்ரெண்ட் தானே, நான் வரக்கூடாதா, இல்லை திடீர்னுட்டு நீ எப்படி வீட்டுக்குள்ளே, நான் வீடு கதவை பூட்டி தானே இருந்தேன், பறந்து சூப்பர்மேனாக வந்தேன். ஜேகே இந்த மாதிரி ஜம்மன்ட்ட சொல்ல. ஸோ ஜம்மன் ஒரு முறை உரைச்சானே. ஸோ ஜேகேவும் சரி கோப்படாத, வேறு எப்படி வர்றது, நீ வேற உள்ளே பூட்டிட்டியா, நான் எத்தனை தடவை கால் பண்ண அடித்தேன், சரி ரூம் கதவை திறக்கலாம் பார்த்தா லாக்கு, அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பின்னாடி பால்கனி வெளியே உள்ளே வந்தாச்சு ரூம்குள்ளே. அட பாவி பொறுக்கி, நீ எதுக்கு இப்போ வந்தா, போ உனக்கு நிறைய வேலை இருக்கும்ல, ஆமாம்மா நிறைய வேலை இருக்குதான், ஆனால் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது இங்கே. புரியலையா. ஸோ ஜேகே
டக்குன்னு வந்து ஜிமினை ஃபுல்லாக லாக் பண்ணிடுறான். ஸோ ஜிமினுக்கா என்ன பண்ணுற ஜேகே? என்ன பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது, என்ன பண்ண போகிறோம். என்ன நீ இப்படிலாம் பேசுகிற? என்னாச்சு உனக்கு? இப்போ தான் என்னென்னமோ ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே அவன் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறான், பேண்ட்டையும் ரிமூவ் பண்ணிடுறான், பேண்டிஷையும் ரிமூவ் பண்ணிடுறான். ஸோ ஜிம்மிட்டு வியர்டாக பார்க்குறான். என்னடா பண்ணுற ஜேகே? எதுக்கு இப்போ நீ ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஐயோ உன்னை பார்க்கவே எனக்கு ஷையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிறான். ஸோ ஜேகே ஏய் ஜவானா கண்ணை தடுக்க போறியா என்ன வேணும்? முடியாது எனக்கு ஷையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை இருக்கலாம் முடி இருக்கான். ஸோ ஜேகே அப்படியே காது பக்கத்தில் வந்துட்டு ஜீவனா இப்போ நீ கண்ணை திறக்கலான்னு வச்சுக்கோ, உன்னோட முக்கியமான இதுக்கு பாட்டு இருக்கே அங்கே பிடிச்சா ஜேகே இந்த மாதிரி ஜம்மன் காதில் சொல்ல. ஸோ ஜிம்மினும் டக்குனு கண்ணை திறந்துடுறான். டீ பொறுக்கி என்னோட பேசுகிற? இப்படிலாம் பேசாத தயவு செஞ்சு, எனக்கு ஒரு மாதிரியாது. என்னடா ஒரு மாதிரியாது? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னா இருக்கு. ஓ அப்படியா? மின் காது பக்கம் போயிட்டு ஒரு மாதிரியை மூச்சு விட்றான். ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இந்த மாதிரி அவன் காதில் போயிட்டு மூச்சு விட்டுட்டு ஜம்மனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேர் சொல்லிட்டு ஒரு மார்க்கமாக வேற சொல்கிறான். ஸோ ஜிம்மனுக்கு இதை கேட்கும் போதே ஒரு மாதிரி ஹைப்பாகுது. ஜிம்மன் ஜேகேவை பார்த்துட்டு ஜேகே நீ என்ன பண்ணுறேன்னா இதோ இந்த மாதிரி அப்படி சொல்லிட்டு அந்த காதில் போயிட்டு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக போகும்போது ஜெமினை ஸ்டாப் பண்ணிவிட்டு லிப்ஸை கை வச்சிடலாம். ஸோ ஜேகே லிப்ஸில் இங்கே பாரு இப்படிலாம் பண்ணாத தயவு செஞ்சு, எனக்கு ஒரு மாதிரி அது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேச வச்சுட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கான் ஜேகேட்ட. ஜேகே அப்படியே ஜெமினை பார்த்துட்டு அப்படியா ஒரு மாதிரியாதான், அப்போ வா கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லிப்ஸில் போயிட்டு சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். ஜிம்மனும் அப்படியே திரும்பவும் பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜேகே அப்படியே கண்ணை மட்டும் ஃபிட் பண்ணிகிட்ருக்கான் ஜிமின் கிஸ்ஸை. ஒரு 2 பேரும் ரொம்பவே டீப்பாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஜெமன் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணுறான் நம்ம ஜேகே. ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி தூக்கி வீசிடுறான். ஸோ பேண்ட்டையும் ரிமூவ் பண்ணிடுறான், பேண்டிஷையும் ரிமூவ் பண்ணிடுறான். ஸோ இப்போ ஜெமன் ஃபுல்லாக நேக்கடு. ஜெமனா எத்தனை நாளாச்சு உன்னை இப்படி பார்த்து, என்னடா பாடி இது, என்ன லிப்ஸு, என்ன கண்ணு, என்ன ஹேரு, ஏன்டா அப்படி இருக்க, ஏன்டா இப்படி என்னை கொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே அப்படியே பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். ஒரு இடம் விடலை, எல்லா இடத்துலையும் பைக் மார்க் பண்ணுறான். மாதிரியே லிக் பண்ணி ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி ஹைப் ஆகுது. அப்படியே மோன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ ஜிம்மின் ஜேகேக்கு ஜம்மன் மோன் பண்ணுற சவுண்டு கேட்டோன்னே இன்னும் ஹைப் ஆகுது, செம்ம ஹைப் ஆகுது. அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ ஜேகே டக்குன்னு வந்து கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு அப்படியே ஜம்மனை பார்த்துட்டு நீடி ஜம்மன் கொஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு லிப்ஸில் போயிட்டு கிஸ் பண்ணுறான். அப்படியே டக்குன்னு இன்சர்ட் பண்ணிடுறான். அவ்வளோதான் ஜெமனுக்கு அப்படியே ரொம்ப பெயின் ஆகுது. அப்படியே கத்துறான், ஒன்றில் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜேகே தான் கொஞ்ச நேரத்தில் அவனுக்கும் ஃபீல் ஆயிடுது ஜெமனுக்கும். ஜேகேக்கும் பிடிச்சிருக்கு, ஜெமனுக்கும் பிடிச்சிருக்கு. 2 பேரும் அவ்வளோ க்யூட்டாக, அவ்வளோ ஸ்வீட்டாக, அவ்வளோ ஹாட்டாக, அவ்வளோ ரொமான்டிக்காக வேறு லெவலில் செம்மையாக பண்ணிகிட்டு இருக்காங்க 2 பேருமே. ஜெமினுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஸோ ஜேகேவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஸோ 2 பேருமே அவள் லவ்வை ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படியே எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பேன் அந்த மேக்கவுட்லேயே ஜேகேவும் காட்டுறான். ஸோ ஜெமினுக்கு நல்லாவே புரியுது. அப்படியே அவனும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ ஜேகேவும் அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அவ்வளோ ஹாட்டாக, அவ்வளோ ரொமான்டிக்காக, அவ்வளோ க்யூட்டாகவே இவங்களுக்குள்ள லவ் மேக்கவுட் இவங்க 2 பேர்த்துக்கும் போகுது. ஸோ ஜேகேக்கும் ஜம்மனுக்கும். ஸோ 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ ஜெம்மன் லைஃபும் ரொம்ப ஹாப்பியாக போகுது. ஸோ ஜேகே லைஃபும் ரொம்ப ஹாப்பியாக போகுது. 2 பேரும் லைஃபுமே ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஜெம்மனுக்கும் ஜேகே ஹாப்பி எண்டிடா. ஸோ தான் இந்த எபிசோடு முடியுது. ஜிக்கு எஃப்எஃப். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் புது எபிசோட் ஜிக்கு எஃப்எஃப் ஃபுல்லாக பார்க்கலாம். நான் கிளம்ப டைம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ண மாட்டேன். திங்கள் லவ் யூ சரங்க போய் ஷிப்பு பாய்.